அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய பாக்ஸ் தகவல்கள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இதை கேள்வியாக கேட்கும்போது அக்காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், அல்லது எந்த விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னு கேட்கலாம். போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுது. அடுத்து திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். கிமு அப்படிங்கிறது தான் பிராக்கெட்டுக்குள்ளே போ ஆமுன்னு கொடுத்துருக்காங்க. போ ஆமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன், கிமுங்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு முன். அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். இதில் எடுத்துக்காட்டு 2018 + 31 = 2049 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 2024 கொடுத்தா 2024 நீங்கள் 31 கூட்டி 2055 ஆன்சர் எழுதணும். அடுத்தது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் தொடங்குகிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.